அவன் சவுக்கு சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ்லாம் போய் ஏற்கலாம் தேவையில்ல, இவனே போய் ஜாயின் பண்ணிட்டு இருப்பான். இவனே அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவை உயர்த்தி பேசினான், திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக உயர்த்தி பேசுகிறான். சீமானை கொஞ்ச நாள் சீமானை பற்றி பேசிட்டு இருந்தான். டக்குன்னு அன்புமணி உயர்த்தி பேசினான். இப்போ வந்து விஜய் பேசினான். விஜய் விட்டுவிட்டு இது எல்லாமே வந்து எதுவும் கறக்க முடியல. இன்றைக்கி அவர் பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருப்பார் பின்னாடி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான். ஏன் இவங்களை வச்சுக்கிறாருன்னா இந்த பேட்டி அவ்வளோ பெருசு. இப்போ வந்து அண்ணன் திருமாவளவனை பற்றி பேச போகிறாரு, எதிர்ப்பு வரும்போது பின்னாடிக்கிறாங்கல்ல இவங்க காப்பாற்றுவாங்க. அது ஒரு பிளான். ஃப்ராடு எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணுறான் பாரு. இது எல்லாம் இந்த கிருஷ்ணசாமின்னு ஒரு ஆள், அவர் சொல்லுவார், நான் வந்து சங்கி கிடையாது, நான் ஆர்எஸ்எஸ். இப்போ கிருஷ்ணசாமி பற்றி உயர்த்தி பேசுகிறான். அவங்கள இப்போ விடுதலை விஷயத்தில் பேசுனா கிருஷ்ணசாமி நம்மளுக்கு சப்போர்ட். இப்போ நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு ஜான் பண்ணிட்டு பற்றி பேசுவான். இப்போ விடுதலை விஷயத்துக்கு எதிர்ப்பாகுதில்ல, அப்போ எதிர்ப்பாலாம் இப்படி வருவான். இப்படி வந்து தன்னுடைய சங்கித்தனத்தை அவனே ஒப்புக்கொண்டு இவன் ஒரு சங்கி மாடுன்றதை அவனே ஒப்புக்கொள்கிறான். நான் இதுக்கு நிறைவாக சொல்கிறேன், நீ வேறு யாரை கட்டினா உன் வாலாட்டத்தை காட்டு. விடுதலை சிறுத்தையில் காட்டினா ஒட்டை நறுக்கும். சரிங்களா? இதோடு உன் நாவை அடக்கு. இல்லை என்றால் அதுக்கான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டும், சந்திப்பாய். அதில் வந்து நாங்கள் வந்து விழிப்பாய் இருக்கிற நெருப்பாய் எழுவோம் எங்கள் தலைவர் கொள்கை முழக்கத்தோடு.